அப்போ இந்த வாரத்துக்குள்ளே இவ்வளோ நெல்லிக்காய் ஆயிடுச்சு. அதான் தெரியும், நான் கவனிச்சானுப்பா. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் பறிக்க தான் வந்திருக்கோம். நம்ம பழைய பண்ணை இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மலையில் தான் வந்து எப்பயுமே நம்ம நெல்லிக்காய் பறிப்போம். அதே இடத்துக்கு தான் இப்பயும் வந்திருக்கோம். பாருங்கள், ஒரிஜினல் நெல்லிக்காய் இதுதான். இந்த சைஸில் தான் இருக்கும். எவ்வளோ நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கும் நம்ம. ஆனால் எப்படி பறிக்கிறதுன்னு தெரில. எவ்வளோ ஹைட்டில் இருக்கு பாருங்கள். நமக்கு ஹைட் எட்டல, அதனால தான் ஒரு குச்சி எடுத்து வளைச்சி பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வளைச்சோம். நீ தானே ட்ரெண்டிங்ல இருக்கிற சேனல்ல கேஸ் அவ்வளோதான் கேஸ். உண்மையிலே வந்து இது தெரியாம தான் உடஞ்சிச்சு. இதுக்கு நான் காரணம் இல்லை. இவர் தான் வந்து டக்குன்னு பிடிப்பானா பிடிக்காம விட்டாரு. நம்ம வந்து இப்போ ராவாக ஒரு நெல்லிக்காய் சாப்பிட போகிறோம். பாருங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கிளை உடஞ்சிடக்கூடாதுன்னு மெதுவாக கிளைய வளைச்சி நெல்லிக்காய் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.